கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாள் விழாவில் இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதில் மிக சால சிறந்தது என உங்கள் ஐயா பாரதிதாசன் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கின்ற பெருமையை இன்று நான் பெற்றிருக்கின்றேன். தமிழ் இனவ உணர்வை பட்டி தொட்டி தமிழகம் எங்கும், நம்மளுடைய தமிழ்நாடு இல்லாமல் பாண்டிச்சேரி முழுவதிலுமே ஐயா அவர்கள் இன உணர்வுகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து உழைத்த ஐயா அவர்களுடைய படத்தை திறந்து வைப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை நமக்கு ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக இந்த நூலகத்தையும் நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் பரசுராமன் அவர்களுடைய நினைவு பெரியார் படிப்பகமும் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய நூலகமும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற அனைவரையும் இந்த நேரத்திலே நான் வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. ராமகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்கு தம்பி குட்டிமணி அவர்களே, முன்னிலை பொறுப்பாளர்களாக மரியாதைக்குரிய ஐயா புலவர் பொற்கோவன் அவர்களே, மரியாதைக்குரிய வெள்ளூர் சா முருகேசன் அவர்களே, மரியாதைக்குரிய அந்நியார் விஜயலட்சுமி பரசுராமன் அவர்களே, மரியாதைக்குரிய ஜெகநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய தம்பி பவீந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய ஆடிட்டர் சரவணன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கு தொடக்க உரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயாதைக்குரிய சகோதரர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, இந்த பகுத்தறிவே இந்த பட்டிமன்றத்திற்கு மிக அறிவாக பிறந்த நாள் விழா அறிவார்த்த பட்டிமன்றம் என்றே கொடுத்திருக்கின்றார்கள். அறிவார்த்த பட்டிமன்றம் சாதாரணமாக எல்லா இடத்திலேயும் பட்டிமன்றம் என்று சொல்வார்கள். இதை அறிவார்த்த பட்டிமன்றம் என்று கூறியதிலிருந்தே நம்முடைய திராவிட கழகத்தினுடைய மதுக்கூர் ஐயா ராமலிங்கம் அவர்களும் பகுத்தறிவே இந்த பொருளிலே பேச இருக்கின்ற ராம அன்பழகன் அவர்களும் மரியாதைக்குரிய யாழினி சகோதரி யாழினி அவர்களும் இன உணர்வே என்று உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை பட்டி தொட்டி எல்லாம் ஐயாவுடைய கருத்துக்களை ஆசிரியர் அவர்களுடைய கருத்துக்களை எங்கெல்லாம் சென்று அடைய வேண்டுமோ, நம்முடைய குக்கிராமங்களுக்கு எல்லாம் சென்றடையுமோ அப்படிப்பட்ட ஒரு சிறிய தலைவரை பேச்சாளரை நம்முடைய பெரியார் செல்வம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருண்ட வீட்டுமே ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், ஒரு கவிதை. அது படிக்காதனால என்ன கேடு வரும் என்பதை அதில் எழுதியிருப்பார். அதே போல சாதிகள் இல்லையடி பாப்பா குழந்தைகளுக்கு பாடியிருப்பார். இங்கே பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதா உலகம் சாதி இருக்கிறது என்பாரும் வெல்கின்றானே பாண்டியன் பேசுவார். அங்கே குழந்தைக்கு பாரதி சொல்லியிருப்பான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. அவன் சொல்லுவான், புரட்சி கவிஞர் இல்லையா, கொலைவாளிகள் இரண்டாம் இது கொடியோர் செயல் அறவே. கத்தியெல்லாம் இருக்காதடா, அதை கிழிச்சிட்டு போயிடும். முன்னாட்டவர் வெளியில கருசாமி அதை தூக்க ஒரே போட. யாரு தமிழருக்கு இன்னல் விளைவித்தால் சம்ஹாரம் நிஜம் என்று சங்கே முழக்கு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய அவருடைய நினைவாக வைக்கப்பட்ட இந்த படிப்பகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் கூட ஒரு ஆண்டுதோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பெண்கள்லாம் இந்த ஆய்வு நூல்களுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் செய்யறதா இருக்கிறோங்கிறதை மகிழ்ச்சியாக தெரிவித்து, இப்போ இந்த ஐயா அன்னைக்கு படத்தை இதை திறந்து வைத்த பொழுது ஐயா ஆசிரியர் அவர்கள் ஐயா வீரமணி ஐயா சொன்னாங்க,
அந்த பானா போயிருக்கலாம், பரசுராமன் ஐயா இறந்திருக்கலாம், ஆனால் இன்னொரு பாவண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா பாஸ்கரன் அவர்களை ஐயா அன்னைக்கு அடையாளம் சொன்னாங்க. அவர் வந்து இன்னைக்கு வந்து இயற்கை சற்று ஒரு அற்புதமான மருத்துவமனை தொடங்கி ரொம்ப நல்ல மருத்துவமனை வந்து நற்பேரோட சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கிறதை பெருமையோடு தெரிவித்து, உலக தமிழர்கள் ஒப்பற்ற தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி நூலகம் எல்லாவற்றிற்கும் மேலாக விஜயலட்சுமி அவர்களே, இங்கே நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற ஜெகநாதன் அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, ஆதித்தர் சரவணன் அவர்களே, சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே நல்ல கருத்து அவர் வழியிலே நானும் அதற்கு பின்னாலே இங்கே ஐயா கூறியது போல அந்த பெயரை எடுக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர் காட்டிய வழியிலே, அவர் காட்டிய திசையிலே பல்வேறு பணிகளை கடந்த காலங்களில் செய்து இந்த நடைப்புறம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த நிகழ்வு தொடரும். ஏனென்று சொன்னால் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான பரசுராமன் அவர்களும் நானும் உரத்தநாடு பகுதியில் உள்ள அத்தனை பள்ளிகளையும் இணைத்து பள்ளி மாணவர்கள் சுமார் ஒரு 10,000 மாணவர்களை நாங்கள் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைத்து நானும் அவரும் இணைந்து ஒரு புத்தகங்களை வழங்கினோம். அவர் இங்கே 2வது முறையாக ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்ற காலத்திலே 2006ஆம் ஆண்டிலே நாங்கள் அங்கே வழங்கினோம். புத்தகத்தை வழங்கும் பொழுது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் என்னை வந்து அழைத்து நாங்கள் எல்லோரும் அன்பில் பறவைகளாக இணைந்திருந்தோம், இணைந்து இருப்போம், குடும்பம் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்து ஒரு நம்ம காலத்தின் கோலம் காலதேவன் வந்து அழைச்சிட்டான் போயிட்டாரு. ஒரே வழியில் சொன்னாரு, எல்லாருமே நாடு கடத்திடணும், சுத்தி இருக்கவங்க புலவர் தான் கெட்டியதை போடுறது இவரோட வந்தவங்க. ஆனா ஏன் துணிச்சால சொல்றாருன்னா, எல்லோரும் நாடு கடத்திடணும், நாட்டிலே கெடுத்தது மக்கள்கிட்ட இல்லாத பொருளான பொய்யையே சொல்லி நம்ப வச்சு பாப்பாடக்க துதிப்பாட வச்சது இந்த கதைகள் தான் என்று சொல்லி நாடு கடத்தணும். வள்ளுவர் மட்டும் மன்னிச்சிருந்த. ஆனால் நான் போற்ற வேண்டிய ஒரே கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று பாராட்டுகிறார். அதுதான் இன்றைக்கு நடத்துகிற இந்த விழா என்று சொல்லி நான் மட்டும்தான் கொண்டாட வேண்டிய விழா, எந்த புலவனையும் கொண்டாட வேண்டியதில்லை. இந்த நாட்டில் இல்லாத கதைகளை 6 கையை 10 கையை 12 கையை பொண்டாட்டி 2 பொண்டாட்டி ஒப்பாட்டின்னு சொல்லி கதை எழுதி ஊரெல்லாம் கதை கட்டி திருவையாறுல ஒரு விழா நடக்குது, இந்த கல்லல நடக்கிறாரு. இதையெல்லாம் செய்யலாம் பொய் பித்தாட்டமும் இதே கதைகளாக்கி ஒழுக்கக்கேடான கடவுளை உண்டாக்கி வச்சுட்டாங்க புரட்சிகள் மட்டும்தான். ஒன்று சொல்ற கடைசியாக, இன்றைக்கு நாம் விழிப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு உறுதியேற்க வேண்டும். விழிப்போடு நாம் இருக்கணும். புரட்சிகள் சொல்கிறார், தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டில் முதல்வராக வேண்டும் என்று சொன்னாரே. இன்றைக்கு விசில் அடிச்சுக்கிட்டு 10 நிமிஷம் பேசுறதுக்கு 42 பேர் கொண்டவெல்லாம் நேரடியா முதலமைச்சர் இருக்கிறான். பத்திரிகை ஊடகங்கள்லாம் காசிக்காக தினமும் காலையில் மாலையில் பொய்யே அவஞ்சொல்லி தெரியுறான். பெரியார் தான் கோபம் இருப்பாரு. இன்னைக்கு பெரியார் நம்ம கூட போட்டு எரிச்சிருவாரு. இந்த மாதிரி காட்சிக்காக விலை போற விடுவார். இந்த வழக்கம். அதிலும் தேர்தல் முடிந்து அந்த முடிவுக்காக காத்திருக்கிற இந்த இடைவெளியில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அரசியல் பேசிக் கொண்டிருந்த நிலையில் கொஞ்சம் பாவேந்தரை பேசுவது, பகுத்தறிவை பேசுவது, இன உணர்வை பேசுவது என்பது கோடை வெப்பத்துக்கு ஏற்ற ஒரு குளிர் கந்தலாக இருக்கும். ஏனென்றால் தேர்தல்கள் வரும் போகும். ஆனால் இங்கே ஐயா துவக்கி வைக்கிற பொழுது விசில் சத்தம் எல்லாம் கேட்கிறதே என்று வருத்தத்தோடு சொன்னார். அதிலும் நான் ஒரு ஊடகவியலாளன் என்கிற முறையில், என்றால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மரியாதைக்குரிய மானமிகு ஐயா வீரமணி ஐயா அவர்கள் தான். நான் கூட சொன்னேன், நான் உங்களிடம் நேரடியாக பயின்றதில்லை, நான் உங்களுடைய விடுதலையையும் உங்களுடைய தலையங்கத்தையும் படித்துத்தான் இதழியல் துறையிலே என்னை நான் வளர்த்து கொண்டேன். இன்றைக்கு கூட இது ஒரு படிப்பகத்தினுடைய விழா.
நீங்கள் இன்றைக்கு விடுதலை நாளிதழை எடுத்து அதனுடைய தலைப்புச் செய்தியை, முகப்புச் செய்தியை படித்தீர்கள் என்று சொன்னால், அதிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த நீதிபதிகள் நியமனத்திலே அது பாலின பிரதிநிதித்துவம் என்றாலும் கூட அதிலும் சமூக நீதி கடைபிடிக்க வேண்டும் என்று விரிவான ஒரு அறிக்கையை ஆசிரியர் வெளியிட்டிருக்கிறார். அதற்காக பயந்து விட வேண்டாம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறோம். அதிகபட்ச ஒரு 1.5 மணி நேரத்திற்குள் நிறைவு செய்யலாம். மணி இப்பொழுது 8. ஒரு 9:30 மணிக்குள் இந்த பஞ்சாயத்தை கலைக்கலாம் என்பதுதான் எங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற உடன்பாடு. இருந்தால் இங்கே இருக்கிற எல்லோருமே பேச்சாளர்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னவென்றால், சில வண்டிகளில் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு ஒன்று இருக்கும். சில 2 வீலரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, தலைமையில் சாவி போட்டிருக்க மாட்டோம் மாதிரி. சில பேர் இங்கேருந்து மெடிக்கல் காலேஜ் தாண்டி எல்லாம் நள்ளிட்டு ஓடுவாங்க. இன்னும் சில பேர் இன்னொரு நம்பிக்கை இருக்கு, அந்த வண்டியை குப்பரை கவுத்து போட்டா அது ஓ ஆன் டைம். ஹலோ மேம், ஆஃபீஸ் போவோம். டிராஃபிக்ல கூட ஸ்மூத்தா, இதுதான் எங்க பெர்ஃபெக்ட். சேஃப் அண்ட் செக்யூர். ஹே மாடர்ன், நீ மேக்ஸி, இது ஜூம் ஜூம் பறக்குற. செக் செக் செக், this is F taxi. கூப்பிட்டா வந்து நிற்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.